அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 2 எக்ஸாமுக்கு யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்களுக்கான புத்தகம் பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் மற்ற புக்ஸ் வாங்கணும்னா நம்முடைய athiyaman.com வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் தேவையான புத்தகங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ வந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நம்முடைய இணையதளத்தில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்குமான முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய அதியமான் டீம் ஆப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடப்பு நிகழ்வுகள் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் PDF ஆகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் தேர்வாகவும் ஒவ்வொரு மாதம், அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி நடக்குது, சரிங்களா? இப்போது டிசம்பர் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி நடக்கும். ஸோ இதுக்கு முந்தைய மாதத்தில், அதாவது டிசம்பர் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் முழுமையாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் வந்து தரேன். நீங்கள் போயிட்டு வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு 10ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வில் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ 1 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரெகுலராக படிச்சுட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்னன்னைக்கே படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு, ஒரு மாதத்துக்கு சேர்த்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், படிச்சதே திரும்ப படிக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். ஏன் அப்படின்னா முதல்ல படிக்கும்போது அந்த டெய்லி அப்டேட் அப்படிங்கிறது நேற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி அது நடந்திருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும். நேற்று அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு வந்து நேற்று அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸும் அதே போல் ஏதாவது ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒன்றும் ஒரு மாதம் கழிச்சு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நாள் அடுத்த நாள் ஒரு லிங்க்கும் இருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வரதா இருக்கலாம், இல்லை 2 மாதத்துக்கு தொடர்ந்து வரதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து டெய்லியும் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வெப்சைட்டில் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு 10 to 15 minutes படிச்சிங்க அப்படின்னாவே போதும். பெருசாக நம்ம எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 6-7 கரண்ட் அஃபேர்ஸ், அதிகபட்சமாக 10 வந்தாவே அதிகம் தான் ஒரு நாளைக்கு. அது படிச்சிங்கனாவே போதுமானது. ஓகே, ஸோ அதை செலக்டடாக நாங்களே வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், சரி. ஸோ இந்த வீடியோப்பும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதியமான் டீமோட ஆப்லேயும் வந்து இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் 1 இந்த வருடம் முதல் நடப்பு நிகழ்வுகள், இது நேற்று நடந்த ஒரு தகவலாக இருக்கும், சரிங்களா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதியாக நீதிபதி AP சாஹி அப்படிங்கிறவர் இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்தார். ஓகே, தலைமை நீதிபதி ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்துக்கோங்க. தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னால் இருந்தவர் யார்? AP சாஹி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கிறார். ஓகே, சென்னை நீதிமன்றத்தில் இப்போ வந்து இந்த கொலிஜியம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய நீதிபதியை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கிறதுக்கு ஓகே சஞ்சீப் பானர்ஜி அப்படிங்கிறவருடைய பெயரை பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தாவில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சென்னை ஹைகோர்ட்டுக்கு புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, AP சாஹியோட பதவி காலம் டிசம்பர் 31ஆம் தேதியோட முடிவடைஞ்சது. புதிய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்கலாம். யார்? ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது சஞ்சீப் பானர்ஜி. ஓகே, பின்னாடி வந்து நம்ம குவிஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும், அதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வி முரளிதரன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல், அதே போல் ஒரு வெப்சைட்டையும் அதே போல் ஒரு ஆப்பையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பிரவாசி ரிஸ்டா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, குளோபல் பிரவாசி ரிஸ்டா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப். ஓகே, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்தியர்களை இணைக்கிறதுக்காக, ஓகே, ஸோ வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்களை இணைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டையும் ஒரு ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார். ஸோ இது என்ன, யார் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப் பேர் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, DRDO. ஸோ இந்த DRDO அதே போல் இந்தியன் நேவி ஓகே இணைந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா IL-38SD ஓகே IL-38SD அப்படிங்கிற விமானத்திலிருந்து
காற்றில் பறக்கக்கூடிய சகாயக் என்ஜி, முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க. சகாயக் என்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கலனை வெற்றிகரமாக சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. முதல் சோதனை, ஓகே, முதல் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சுருக்காங்க. ஓகே, அந்த ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர், ஓகே, அது வந்து IL-38SD அப்படிங்கிற விமானத்திலிருந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சோதனையும் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக முதல் சோதனை செய்யப்பட்டிருக்கு. எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். ஓகே, கோஸ்ட் ஆஃப் கோவா. ஓகே, ஏர்கிராஃப்ட் ஆஃப் தி கோஸ்ட் ஆஃப் கோவா. ஸோ யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன கொள்கலன் வந்து என்ன கண்டெய்னர், ஓகே, ஸோ என்ன கண்டெய்னர் எந்த விமானத்திலிருந்து ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. DRDO அதே போல் இந்தியன் நேவி இணைந்து செஞ்சுருக்காங்க. சகாயக் என்ஜி, ஓகே, சகாயக் என்ஜி அப்படிங்கிற ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர். ஓகே, காற்றில் பறக்கக்கூடிய சகாயக் என்ஜி அப்படிங்கிற கொள்கலனை வெற்றிகரமாக முதல் சோதனை செஞ்சுருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது, மணிப்பூர் நாகாலாந்து மாநிலங்களின் எல்லையில் சூக்கோ அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் பற்றி எறியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபட்டுள்ளது. ஸோ இதில் என்னடா முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மணிப்பூர் நாகாலாந்து மாநிலங்களுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு என்ன? ஸோ இப்போ வந்து ஒரு வைல்ட் ஃபயர் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து எரிஞ்சிட்டு இருக்கா. ஸோ இந்த ஃபயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூக்கோ வேலி. ஓகே, இந்த ஜூக்கோ வேலி எங்கே இருக்குது? மணிப்பூர் நாகாலாந்துக்கு இடையில் இருக்குது, மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அது இங்கே முக்கியமானது. அடுத்து, இந்திய விமானப்படை தலைவர் RKS பட்டாரியா, ஓகே, RKS பட்டாரியா அப்படிங்கிறவர் இன்னைக்கு IAF உடைய மின் ஆளுமை போர்ட்டல் இ-கவர்னன்ஸ், அதாவது இ-ஆஃபீஸ் போர்ட்டலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய தலைமையகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ IAF உடைய மின் ஆளுமை போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை தலைவர் RKS பட்டாரியா அப்படிங்கிறவர். ஸோ படைத்தலைவர் யாருன்னு கேட்கலாம். இந்திய விமானப்படை தலைவர் RKS பட்டாரியா அப்படிங்கிறவர், ஓகே, லான்ச் பண்ணியிருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஓகே, IAF-னுடைய மின் ஆளுமை, IAF இ-கவர்னன்ஸ், அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. IAF இ-கவர்னன்ஸ், ஓகே, IAF உடைய மின் ஆளுமை போர்ட்டல். அடுத்து முக்கியமான நியூஸ் பார்க்கும்போது, டிசம்பர் 31 அன்று நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்ட மேம்படுத்தப்பட்ட மின் டிக்கெட்டிங் வலைதளம், என்னது நிறைய ஆப்ஷன் கொண்டிருக்கக்கூடிய மின் டிக்கெட்டிங் வலைதளங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே அமைச்சரால் தொடங்கப்பட்டிருக்கு. மின் டிக்கெட்டிங் வலைகளும் மற்றும் பயன்பாடு. ஓகே, ஸோ அப்கிரேடட் இ-டிக்கெட்டிங் வெப்சைட் அண்ட் ஆப் ஆஃபரிங் பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் ஹஸ் பீன் லான்ச்ட் பை தி மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ். ஓகே, இது வந்து அனைத்து பயணிகளுக்கும் ஒரு புத்தாண்டு பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பம்சங்களை கொண்ட இந்த மின் டிக்கெட்டிங் வலைதளம் மற்றும் பயன்பாடு அப்ளிகேஷனையும் ஓகே ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம். ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தங்களுடைய இணையதளத்தையும் அதே போல் ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரயில்வே வழங்கக்கூடிய புத்தாண்டு பரிசு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அவங்களுடைய இ-டிக்கெட்டிங் வெப்சைட் அண்ட் ஆப் ஆஃபரிங் பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே, ஸோ அவங்க வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ரயில்வே அமைச்சகத்தால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அது முக்கியம். இங்கே மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே அப்படிங்கிறது யார்? பியூஷ் கோயல். ஸோ அதையும் தெரிஞ்சு கூடுதலாக நீங்கள் படிக்கும்போது ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மினிஸ்டர் சொல்கிறோன்னா அந்த மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரயில்வே அமைச்சர் அப்படின்னா ரயில்வே அமைச்சர் யார்? பியூஷ் கோயல். இது உங்களுக்கு தெரியணும். ஓகே, வேறு ஏதாவது துறையை பற்றி பேசுகிறோன்னா அந்த துறையை பற்றி உங்களுக்கு அதில் யார் தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து 7வது முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அப்போது WHO பற்றி பேசுகிறோம் அப்படின்னா WHO எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். WHO எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகேவா? அதனுடைய பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைசர் BioNTech அப்படிங்கிற நிறுவனம், சரிங்களா? அந்த நிறுவனத்தினுடைய COVID-19 தடுப்பூசியை ஒப்புதல் செஞ்சுருக்காங்க. ஸோ யாருடைய COVID-19 அந்த அதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சாங்களே அதை வந்து ஒப்புதல் செஞ்சுருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்கும்போது ஃபைசர் BioNTech நிறுவனத்துடைய
கோவிட்-19 வேக்சினை தான் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி யூஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவ்வளோதான் விஷயம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் இதுதான். ஓகே, ஸோ இதிலிருந்து சில முக்கியமான கேள்விகளை வந்து கேட்கலாம். இப்போ வந்து உங்கள் இப்போ இவ்வளோ நேரம் படித்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துருவோம். 7 நியூஸ் பார்த்தோம் இல்லையா? ஓகே, குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் மாதிரி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஹூ இஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்? இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து யார் நியமனம் செஞ்சுருக்காங்க? சஞ்சீப் பானர்ஜி. யார்? சஞ்சீப் பானர்ஜி. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். சூகோ பள்ளத்தாக்கு எங்கே அமைந்திருக்கிறது? எந்த மாநிலங்களுக்கு இடையில் அமைந்திருக்குதுன்னு இப்போ தானே பார்த்தோம். சூகோ வேலி இஸ் லொக்கேட்டட் இன் எங்கே இருக்கு? ஓகே, நாகாலாந்து மணிப்பூர் எல்லை இல்லையா? நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் எல்லை. ஓகே, அடுத்து பாருங்க, குளோபல் பிரவாசி ரிஸ்டா போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இருக்கக்கூடியது வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவியது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூறிய எதுவும் இல்லை. ஓகே, ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், சகாய கெஞ்சி அப்படிங்கிறது ரீசன்ட்லி நியூஸ். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சகாய கெஞ்சி அப்படிங்கிறது சமீபத்தில் செய்திகள் வந்தது. அப்படின்னா என்ன? சகாய கெஞ்சினா என்ன? இது ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர். என்னது? ஏர் ட்ராப்பபிள் கண்டெய்னர். ஓகேவா? ரைட், அடுத்து which vaccine as approved by WHO recently? எந்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது? யார்? எந்த நிறுவனத்தினுடைய தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைசர் நிறுவனத்தோடைய கோவிட்-19 வேக்சினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசரகால ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகள் இதிலேருந்து நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி கேட்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தினந்தோறும் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம வெப்சைட்டில் வந்து பதிவேற்றம் செய்யப்படுது. நீங்களாக ஓனாக படிச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய நேரம் எடுக்க போகிறதில்ல. ஸோ நம்மளுடைய வெப்சைட் athiyamanteam.com கீழே போகுது இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்டில் போங்க, இல்லை அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லிங்க்கும் தரேன். இதில் டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏக்கான PDF வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணப்படும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 மந்த்ஸோட PDFஸும் வந்து அதில் நான் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நவம்பருக்கும் சரி டிசம்பருக்கும் சரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மந்தோட தான் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிசம்பருக்கான டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் Jan 10 வந்து நடக்கும். ஸோ தொடர்ந்து வந்து படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ரெகுலராக இந்த வீடியோஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. PDFஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் இருக்கும், ஆப்லேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புக்ஸ் வாங்குறவங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.